மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணாமலை அவர்கள் டெல்லியில ஒரு அறிவார்ந்த சில நிகழ்வுல கலந்து இருக்கிறார். பண்டித தீனதயாள உபாத்தியாய அவர்கள் அருளிய ஒருங்கிணைந்த மானுட தர்மம் குறித்த நினைவு கருத்தரங்கத்துல நிறைய நல்ல விஷயம் பேசியிருக்கிறாரு. முடிஞ்சா பாருங்க. நல்ல ஒரு இந்தியா லெவல்ல நிறைய அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் பாராட்டியிருக்காங்க. அவரோட உரையை வந்து நல்ல ஒரு ஒரு ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. நீங்க முடிஞ்ச அந்த உரையை நீங்க பாருங்க. இதை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு எக்ஸ் வலைத்தளத்துல. இந்த மாதிரி மதுரையில வந்த பொதுக்குழு கூட்டம் நம்ம முதல்வர் அவர்கள் நடத்தியிருக்கிறாரு. நிறைய நாள் வந்து மதுரை மக்களோட கோரிக்கை வந்து தூர்வாடுறது, அந்த பந்தல்குடி கால்வாய் வந்து தூர்வாடுறத வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா நேத்து முதல்வர் அவர்கள் ரோட் ஷோ இல்ல பொதுக்குழு, ஆக்சுவலா மாநாடு மாதிரி நடத்தியிருக்காங்க. அது வந்து பொதுக்குழு மாதிரியே இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். அதுல வந்து ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து அந்த கால்வாய் எல்லாம் தெரியாத அளவுக்கு துணி கட்டி இந்த மாதிரி பண்ணும்போது வந்து மக்கள் நிறைய கோபம் அடைஞ்சிருக்காங்கன்ற மாதிரி சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாரு. இதெல்லாம் தாண்டி நேரு அவர்கள் வந்து இதை வந்து இதுக்கு முன்னாடியே 90 கோடி செலவில் வந்து அந்த கால்வாய் தூர்வாருது மற்றும் அந்த அந்த கால்வாய் சுற்றி கட்டடம் அமைக்கிறது இதெல்லாம் பண்ணித்தர்றேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி செய்திகள். ஆனால் இதெல்லாம் தாண்டி நமக்கு இன்னைக்கு பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்கே நிறைய இன்னுமே திமுகவில் வந்து நம்ம பார்க்குறோம். டெல்லிக்கு அவர் போயிருந்தார் இல்லைங்களா? அப்போ கூட 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம பேசியிருந்தோம். 1000 ரூபாய் கொடுத்து நிறைய முதியோர் எல்லாம் அங்கே வந்து அவர் வரவேற்கிறதுக்காக நிறைய இன்னைக்கு கூட நிறைய பேர் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லி தமிழ் ஜனம் ஏதோ ஒரு சேனல்ல நிறைய எடுத்து போட்டிருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து நினைச்சு பாருங்க. இப்போ நிறைய இப்போ வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு சில செயல்கள் வந்து எதுவுமே செய்யாம அவர்கள் இப்போ முதல்வருக்கு தெரியலையான்ற ஒரு கேள்வி. இப்போ அது செய்யலைங்கிறது தெரியும், மக்கள் எதிர்க்கிறாங்கிறது தெரியும். அதை மீறி வந்து ஏதோ இவங்க வந்து ஏதோ துணியால மறைச்சிட்டாங்க, முதல்வருக்கு தெரியாது அப்படிங்கிற பார்த்தானா தமிழக முதல்வர்களுக்கு எப்படி தெரியாம இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு முதல்வருக்கு வந்து நிறைய விஷயம் வந்து அங்கங்க நிறைய இடத்துல வந்து பொதுக்குழு போட்டு இல்லை போனாதான் அந்த இடத்துல நல்ல திட்டங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியுன்ற மாதிரி. என்னைக்காவது எப்போவாவது போனான்னா இந்த மாதிரி தான் நடக்கும். முதல்வருக்கு நாங்க செஞ்சிட்டோம்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அப்படி செஞ்சுட்டு துணியால மறைச்சு முதல்வருக்கு தெரியாம மறைக்கிறாங்க போல இருக்குங்கிறதெல்லாம் மக்கள் நம்பலாம். ஆனா உண்மையிலேயே இப்பெல்லாம் டிவியில சொன்னா நம்பலாம், இல்ல முதல்வர் கூட நம்பலாம். மக்கள் யாரும் நம்புற மாதிரி இல்லைன்னு தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி முதல்வர் அவர்கள் வந்து சில விஷயத்த பேசியிருந்தாரு. நிறைய வந்து சூரியன் வந்து நிரந்தரமா இருக்கும், அதே மாதிரி இந்த கழகமும் நிரந்தரமா இருக்கும், அதே மாதிரி இந்த கழக ஆட்சியும் நிரந்தரமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பெரிய எதுகை மோனை வச்சு பேசியிருந்தாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளால நம்ப முடியலன்னு தான். அந்த நீங்க அவரோட பேச்சு நீங்க கேட்டிருந்தேன்னா சில விஷயம் புரியும். அதாவது நம்ம ஆளுங்கட்சியா நம்ம இருக்கோம், ஆனா எதிர்க்கட்சி மாதிரி நாங்க செயல்படுற நிலைமையில இருக்கோம். ஒரு எப்ப பாரு ஒரு எதிர்ப்பு நிலையே இருக்கு, அதுவும் முக்கியமா ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஊடகம் வந்து எப்பவாவது இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு செஞ்சிருக்காங்களா? ஏதாவது ஒரு விவாதம் நடத்தியிருப்பாங்களா? இல்லையே. ஆனா இவர் வந்து ஊடகம் வந்து ஒரு கட்டமைப்பு நமக்கு எதிராக இருக்கு, அதெல்லாம் தாண்டி 7வது முறையும் நம்ம வந்திருக்கோம், அடுத்தது வந்து 8வது முறையும் நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி சில விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த இடத்துல வந்து இதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஊடகம் வந்து இவங்களுக்கு எதிராக பேசுறாங்கன்னு சொல்லிட்டாரு இவரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊடகம் வந்து இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில வந்து அத்தனை பேர் மரணம் அடைஞ்சாங்க, அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்த கருத்தரங்க வச்சு இல்லைன்னா ஏதாவது விவாத மேடை வச்சு பேசியிருப்பாங்களா? இல்ல. அண்ணா பல்கலைக்கழக அந்த பெண்மணி நாளைக்கு அந்த இது வருது, ரிசல்ட் சாரி தீர்ப்பு வருது. அப்ப அந்த தீர்ப்புல வந்து அதை வச்சு இன்னைக்கு நைட்டோ இல்ல நேத்தோ ஏதாவது விவாதம் நடத்தியிருப்பாங்களா? இல்ல. இதை தாண்டி இன்னும் அரக்கோணத்துல வந்து தெய்வ செயல ஏதோ ஒரு அவன் வந்து 20 வயசு பெண்ணுங்களை வந்து நிறைய பேருக்கு இரையாக்குறதா அந்த பெண்மணி ஓடி ஓடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, யாரும் எடுக்கலன்ற அந்த விஷயம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த விஷயத்த எப்பவாவது ஒரு விவாதம் நடத்தியிருப்பாங்களா? அப்போ இந்த இடத்துல இது ஒரு காமெடியா நமக்கு தெரியாதான்ற மாதிரி தான்.
அப்ப இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்து எந்த ஒரு திட்டத்தையும் நிறைவேற்றலைன்ற மாதிரி தான் பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய, அதாவது நிறைய பேருக்கு விஜய் அவர்கள் சில சொல்லியிருந்தாரு 2, 3 நாளைக்கு முன்னாடி. பசங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி படித்த மாணவர்களுக்கு ஏதோ நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தாரு. அடுத்த ஆட்சியில வண்டி வண்டியா கொட்டப் போறாங்க, காசு கொட்டப் போறாங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகள் சொல்லியிருந்தாரு. அத வந்து நயினார் நாகேந்திரன் இவங்க கிட்ட எல்லாம் கேட்கும்போது அவரு சொல்றாரு. இந்த மாதிரி பதில் சொல்றாரு. சாதாரண ரத்தீஸ்ங்கிறவரு, நேத்து வந்த ரத்தீஸ் அவர்கள் வந்து 300 கோடியில ஏதோ பிரம்மாண்ட வீடு கட்டுறாரு. ஆகாஷ் பாஸ்கர் வந்து 500 கோடியில பிரம்மாண்டமா ஏதோ ஒண்ணு கட்டுறாரு. ஆனா இத்தனை கால ஆட்சியில, கழக ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் காசு இல்லாம இருந்துருமா? அப்படிங்கிற ஒரு சில செய்திகள அவரு சொல்றாரு. உண்மைதானே இன்னைக்கு. காசு இல்லாம எப்படி இருக்குன்னு. நேத்து வந்த ஆகாஷ் பாஸ் 300 கோடியில அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு கட்டும்போது, இவங்களுக்கெல்லாம் இல்லாம இருக்குமான்ற விஜய் சொன்னதுல என்ன தவறு? அப்படின்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. இங்க நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாமே ஒரு ட்ராமா, இல்ல ஒரு ட்ராமான்னு எல்லாம் ட்ராமாவா நடிச்சிட்டு இருந்தேன்னா, மக்கள் இத பார்த்துட்டு, ஊடகத்த ஆனாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இத தாண்டி அடுத்த ஆட்சிக்கு வரணும்னா, மக்கள் விழிப்படைய வேணாமா? அப்படிங்கிற ஒரு சில செய்திகள் இன்னைக்கு வருது. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் சைலண்டாவே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல வந்து டெல்லியில போய் ஏதோ ஒரு ஆக்டிவா இருக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து, அதாவது ஒரு கட்சியில பதவியோ, இல்ல ஏதாவது இருந்தா தான் கொண்டாடுறாங்கன்னு நம்ம பார்க்கப்படுறோம். ஆனா இன்னைக்கு வந்து ஜூன் 4ஆம் தேதி அவரோட பர்த்டே வரப்போகுது. அதனால வந்து மக்கள் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தானா முன்வந்து அவரோட போஸ்ட் ஒட்டி, பெரிய கொங்கு பகுதியில பிரம்மாண்டமா ஒரு நிகழ்ச்சிய கொண்டாடுறாங்கன்ற மாதிரி தான் இந்த போஸ்டர்லாம் ஒட்டும்போது நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி வந்து தமிழகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் வராதா? அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாற்றம் வராதா அப்படின்னு நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப விஜய் கிட்ட மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அறிக்கை குடுத்துட்டு மாற்றம் வராதா, வராதா அப்படின்னு சொன்னான்னா, அது வராதுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஆனா, ஒரு தொண்டர்கள் மத்தியில ஒரு நடைப்பயணம் நடந்து, மக்கள் மத்தியில ஏதோ ஒரு மாற்றத்த கொண்டு வந்துட்டு, அவர் ஏதோ ஒரு ஏமாற்றம் மாதிரி இந்த தற்சமயம் இருக்கு. இது எல்லாருமே எப்ப வருவாரு அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல இருக்கு. ஆனா சரியான நேரத்துல வருவாருன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா, நெறைய விஷயத்துல தமிழ்நாட்ட விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து அவரு சொல்லியிருந்தது நமக்கு தெரியும். இதெல்லாம் தாண்டி வந்து திமுக இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்சியில வந்து டெய்லி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் கூட அதுல அவங்களுக்கு தோல்வியா தான் முடியுது. இப்ப மதுரை பொதுக்குழு கூட்டத்திலே கூட இந்த மாதிரி வந்து துணிய மறைச்சு அந்த கால்வாய் பகுதியெல்லாம் மறைச்சது கூட இன்னைக்கு நெறைய லெவல்ல ட்ரோல் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லாம் அவங்கள ஒரு மாதிரி பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி எல்லாருமே சேர்ந்து. ஆனா இதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு இது போய் சேருமான்னு பார்த்தான்னா, அந்த மாதிரி ஒரு எதிர்க்கட்சியா செயல்படுறவங்கள வச்சு தான் மக்கள்கிட்ட சேருமே ஒழிய, எதிர்க்கட்சி இன்னைக்கு அந்த அளவுக்கு போய் சேர்த்துறாங்களான்னு பார்த்தான்னா, இன்னைக்கு குறைவுன்னு தான் பார்க்கப்படணும். எல்லாம் ஏதோ அறிக்கை விடுறாங்க, போறாங்கன்னு தான் பார்க்கப்படணுமே ஒழிய, எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் இங்க தமிழகத்துல இல்ல. அதனால திமுக எத செஞ்சாலும் நம்புற கூட்டம் தான் இங்க இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னும் இருக்கு. மனிதானி மகத்தானவன்